ஐஷு ஃபீல் பண்ணாத வா. புதுசா ஒருத்தங்க ஜாயின் பண்ணிருக்காங்கல, அவங்க வந்திருக்காங்க பாரு. ஹாய். இந்தாங்க ஷாலு, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு நம்ம ஐஷுக்கு பர்த்டே. வாவ், ஹாப்பி பர்த்டே ஐஷு. எப்பவும் ஹாப்பியா இருங்க. டேய், கன்ஃபார்மா தெரியும்ல இந்த வழியா தானே வருவா? ஆமாடா, நான் நேத்து கூட பார்த்தேன், இந்த வழியா தான் போனா. சரி சரி, அப்ப வெயிட் பண்ணி பார்க்கலாம். டேய் மாப்ள, நான் ஒன்று சொல்றேன், நீ தப்பா நினைக்க மாட்டியா? சொல்லுடா. அந்த பொண்ணு உண்மையாவே உனக்கு செட் ஆகுமாடா? ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல, அவ கூட வருண்னு ஒரு பரட்டை சுத்துறான்ல, அவனை தான் அவ லவ் பண்றா போல தெரியுது எனக்கு. நீயும் தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு கடைசி கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்கு தாண்டா சொல்றேன். சாச்சா, அப்படியெல்லாம் இருக்காதுடா. அவ தான் அன்னைக்கு சொன்னால, ஃப்ரெண்டு தானே. அவ ஒருவேளை நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம்ல. ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. லவ் பண்ணாம ஊர் சுத்தமெல்லாம் இருந்திருப்பாங்க. டேய், அவளை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலடா. ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. இப்போ உள்ள பொண்ணுங்களெல்லாம் நம்பவே முடியாதுடா. அதுக்கேண்டா மொத்த பொண்ணுங்களையும் சேர்த்து சொல்ற? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுவும் என் ஷாலு அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இல்லைன்னா சந்தோஷம் தான்டா, யோசிச்சுக்கோ. என்னால் அவளை மறக்கவும் முடியாது, வேற யாருக்கும் அவளை விட்டு தரவும் முடியாது. எனக்கு அவன் மேலே லவ் இருக்கிற மாதிரி அவளுக்கும் என் மேலே கொஞ்சமாவது லவ் இருக்கும்னு நம்புறேன். அதை நான் சீக்கிரமாவே வெளியே கொண்டு வருவேன் பாரு. சரிடா, உன் இஷ்டம், பார்த்துக்கோ. டேய் மச்சான், அங்க ஒரு பொண்ணு வருது, அவளை மாதிரி தான் தெரியுது, மறைஞ்சுக்கோ. டேய் டேய், அவதான்டா, சீக்கிரம் கிளம்பு, வா போலாம். சரிடா. டேய் மச்சான், செமையா வண்டி ஓட்டுறால. நானும் ஒரு நாள் அவ பின்னாடி உட்காந்து போனோன்னு ஆசையா இருக்குடா. சரி போலாம் போலாம், நீ இப்ப முன்ன பார்த்து வண்டியை ஓட்டு. என்ன இது சூர்யா மாதிரி இருக்கு? இவங்க இப்படி இங்க? ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்றாங்களோ? சேச்சா, இருக்காது. ஒருவேளை அவங்க வீடு கூட இந்த ஏரியாலயே இருக்கலாம். என்ன அனிதா, மெதுவா மெதுவா, கீபோர்டு உடஞ்சிடாம. வேலை எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு போல. ஐயோ அண்ணா, நீங்க வேற. நானே மணி எப்ப 5 ஆகும் வீட்டுக்கு ஓடலான்னு பாத்துட்டு இருக்கேன். என்னது 5 மணியா? இப்பதானே மணி 12 ஆகுது. அதுக்குள்ள 5 மணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? வேற என்ன பண்றது, ஒரே போரா இருக்கு. அதான் உங்க டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கே, அவங்க கூட எல்லாம் வந்து பேசி டைம் பாஸ் பண்ண வேண்டியதானே? யார சொல்றீங்க? ஓ, ஷாலுவா? ஆமா ஆமா, அந்த பொண்ணு தான். நீங்க யாரும் பேச மாட்டீங்களா அந்த பொண்ணு கூட? பேசுவோமே, அவளும் நல்லா பேசுவா. சூப்பர் டைப்பு, ரொம்ப நல்ல பொண்ணும் கூட. ஆமா ஆமா, எனக்கும் தெரியும். இப்ப அவ என்னைய பார்த்தாளா? பார்த்த மாதிரியே இருந்துச்சே. அட ஆமா, பாக்குறா. சரி அனிதா, அப்புறம் பார்க்கலாம். பைண்ணா. ஹாய் ஷாலு. ஹாய் சூர்யா, என்ன இந்த பக்கம்? சும்மா தாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தாச்சா? ஆமாங்க, பார்த்துட்டே இருக்கேன். இன்னைக்கு மார்னிங் ஆஃபீஸ் வரும்போது உங்களையும் அஸ்வினையும் பார்த்தேன். உங்க வீடு அந்த ஏரியால தான் இருக்கா? ஐயோ இல்ல ஷாலு, நானும் அஸ்வினும் அந்த பக்கம் ஒரு வேலையா வந்தோம். ஆனா நாங்க உங்களை பார்க்கலையே. நான் உன்னை பார்க்க தான் ஷாலு வந்தேன். சாரிம்மா போய் சொன்னதுக்கு. ஓ, பார்க்கலையா? நான் உங்களை பார்த்தேன். ஒருவேளை உங்க வீடு இந்த ஏரியால தான் இருக்கும் போல நினைச்சேன். இல்லங்க, என் வீடு வேற ஏரியால இருக்கு. உங்க வீடு எங்க இருக்கு? அங்கதான் இருக்கா? ஆமா சூர்யா, அங்க ஒரு பெரிய சர்ச் இருந்துல்ல, அதுக்கு பின்னாடி தான் எங்க வீடு இருக்கு. சரிங்க. இனிமே அந்த பக்கம் வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும், சரியா? சரிங்க. சொல்லுட வருண், என்ன இந்த பக்கம்? இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தான்? கொஞ்சம் நம்மள நிம்மதியா இருக்கவே விட மாட்டான். உன்னை தாண்டி பார்க்க வந்தேன், வேற எனக்கு இங்க யார தெரியும்? ஓ அப்படியா, என்ன? சரி சூர்யா, அந்த பக்கமா வந்தா சொல்லுங்க. கண்டிப்பா ஷாலு. இவனெல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறா. ஆனா வந்தா எப்படிங்க உங்களை காண்டாக்ட் பண்றது? உங்க வீடு இருக்கிற இடம் எனக்கு கரெக்டா தெரியாதுல்ல, அதான் கேக்குறேன். கொஞ்சம் இருங்க சூர்யா, நான் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னது நம்பரா? கொடுக்க விடாதடா. சொல்லுங்க ஷாலு. சூர்யா, நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரி ப்ரோ, சொல்லுங்க. யாரு சொன்னா என்ன, நமக்கு நம்பர் தான் முக்கியம். சரி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9876543221. ரொம்ப தேங்க்ஸுங்க, நோட் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம நம்பர் இல்லையே. தேங்க்யூ ஷாலு, நம்பர் கொடுத்ததுக்கு. ப்ரோ, இது அவ நம்பர் இல்ல, என்னோட நம்பர். நீங்க எதுனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க, நான் ஷாலுக்கு கன்வே பண்ணிடுறேன், சரியா? பாய் ஷாலு. அட நாசமா போற பிக்காளி பயலே, உன் நம்பரை வச்சு நான் என்னடா பண்றது, ஏர்மா மாட்டு பயலே. சாரி சூர்யா, அவன் கொஞ்சம் அப்படித்தான். பரவாயில்லங்க, இருக்கட்டும். சூர்யா பாவம், இந்த வருண் ஏன் இப்படி பண்றான்? இந்த வருணுக்கு தெரியாம அவரை நேர்ல போய் பார்த்து நம்பர் கொடுத்துட்டு வரலாம். சூர்யா, என் அண்ணனுக்கு ஒரு வழியா பொண்ணு செட் ஆயிடுச்சுடா. ஏய் சூப்பர் டி, ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்காங்கல்ல.
நாங்களும் எவ்வளோ பொண்ணு பார்த்தோம், ஒன்றும் செட் ஆகல. இவனுக்கு கல்யாணம் நடக்குமோ இல்லையோன்னு அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களுக்கும் பிபி சுகர் எல்லாம் வந்துருச்சுடா. ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்துல இப்பவாவது ஒரு பொண்ணு கிடைச்சிச்சே. ஆமா மினி, அன்னை மேரேஜுக்கு எல்லாரும் சேர்ந்து கலக்குறோம் சரியா? ஆமா சூர்யா. ஐயோ, மினி சூர்யா கிட்ட பேசிட்டு இருக்கா. இப்போ போய் நம்ம எப்படி பேசுறது? இவ முன்னாடி நம்ம நம்பர் கொடுத்தோம்னா கண்டிப்பா அவ ஏதாவது தப்பா தான் நினைப்பா. வருண் நம்ம மேல எப்படி பொசசிவா இருக்கணும் அதே மாதிரி மினியும் கண்டிப்பா சூர்யா மேல பொசசிவா தான் இருப்பா. அதனால நம்ம நம்பர் கொடுத்தாலாம் சரி வராது, போயிடுவோம். அப்புறம் யாரெல்லாம் இன்வைட் பண்ண போற மினி? நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஸ்டாஃப் எல்லாரையுமே இன்வைட் பண்ணணும்டா. ஆமா மினி, இதுக்கு முன்னாடி நம்ம கூட வேலை பார்த்தாங்கல்ல அவங்களையும் இன்வைட் பண்ணு. அப்புறம் புதுசா வந்தவங்க யாரையும் விட்டுறாத. சரிடா சூர்யா. சரிடா பாய், அப்புறம் பார்க்கலாம். ஓகே மினி, பாய். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அவளே வந்து நம்பர் தரேன்னு சொன்னான். இந்த பரட்ட பிக்காளி பைய எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல குழி தோண்டி புதைச்சிட்டான். எதுக்கு கடவுளை இப்ப பார்த்து அவனை அங்க வர வச்சீங்க? அவன் மட்டும் அங்க வராம இருந்திருந்தா இப்ப என் ஷாலு எனக்கு நம்பர் கொடுத்துருப்பல்ல.